இஸ்லாமிக் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு தனி முறை இருக்கிறது. அது கொண்டு வரப்பட்ட போது முதலிலே கேரளாவிலேயே இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது. ஏன்னா அது வட்டியை ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னா அதற்கு காரணமாக இருப்பது இஸ்லாம் தான் என்று நினைத்துக் கொண்டு அந்த இஸ்லாம் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் வந்துவிடும் என்பதற்காக திட்டமிட்டு இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங்கை தடை செய்தார்கள். முஷாரக்கா, முராபஹா, இஜாரா என்று பல கோணங்களை கொண்டது இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங். ஒரு பொருளை வாங்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் போதே இஜாரா என்றால் லீஸ் டு ஹோல்ட் அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதே அதற்கு ஓனராக பொருள் உங்க கையில இருக்கும், ஓனர்ஷிப் உங்க கையில இருக்கும், இஸ்லாமிக் பேங்க் கையில இருக்கும். நீங்கள் கொடுக்க 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 அந்த ஓனர்ஷிப் அப்படியே பொறுமையா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். முஷாரக்கா என்றால் அவர் பார்ட்னரா இருப்பார், முராபஹா என்றால் அதில் வரக்கூடிய லாபத்தில் பார்ட்னரா இருப்பார். இப்படி என்றைக்கோ அண்ணன் சொல்லி சுட்டி காட்ட மாதிரி இந்த பிராக்டிகல் டிபிகல்டிஸ் களையறதுக்கு என்றைக்கோ பல திட்டங்களை முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிக் வே ஆஃப் பேங்கிங் இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாம் முட்டுக்கட்டை போடப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பைத்துல் மால்கள் முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஒவ்வொரு ஊர்களிலே இன்றைக்கு பொருளாதாரம் ஓங்கி இருக்கக்கூடிய வேலைகளிலே பார்க்கிறோம். பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய எத்தனையோ பேர், பள்ளிவாசல் தலைவர்களாக ஊர் தலைவர்களாக மாற வேண்டும் என்று போராடக்கூடிய எத்தனையோ பேர் அவர்களுடைய மஹல்லாவில் இருந்து பக்கத்து மஹல்லாவிற்கு லெட்டர் வாங்கி கொண்டு போய் ஒரு குமரகாரியம் வச்சிருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஹுர்மத்துக்கும் ஹராமுன் கஹுர்மி யௌமிக்கும் ஹாதா. இந்த நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது ஒரு மூமினுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள். ஒரு மூமின் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து பள்ளிவாசல் வாசல்களிலே அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா குமரகாரியம் வச்சிருக்கிறேன், உங்களாலான உதவியை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எதற்கோ நிரம்பு படைக்க பெருமை பேசும் முஸ்லிம் சமூகமும் அந்த ஜமாத்தார்களும் அந்த ஜமாத்தின் தலைவராக மாற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த இடத்தில் நம்முடைய ஜமாத் லெட்டர் பேட்ல எழுதி கொடுக்கிறோமே, எங்க ஊர்ல தான் வந்திருக்காரு, அவருடைய பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறோமே, நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் கேள்வி கேட்கப்படுவோம் என்கின்ற பயம் அந்த ஜமாத் தலைவர்களுக்கு இல்லாமல் போனது ஏன்?